ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உப்பு உருண்டை இல்லைன்னா நீர் உருண்டைன்னு சில பேர் சொல்கிறாங்க. நாங்கள் எங்கள் சைட்லாம் உப்பு உருண்டைன்னு தான் சொல்லுவோம். இதை எப்படி ட்ரை பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் கலந்து ஊற வச்சிட்டோம் ஒரு கிளாஸ் அளவுக்கு. ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க வர்றதுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கோங்க. வெங்காயம் போடணுன்னு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. எங்களுக்கு வந்து வெங்காயம் பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும். அதனால் வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி 2 வெங்காயம் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் காரம் இது கம்மியாக இருக்கிறதுனால 2 வரமிளகாயும் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்ச விழுதை வந்து அரிசி மாவை அதில் கொட்டிடுங்க. கொட்டி நல்லா 2 வதக்கிட்டு அதுக்கப்புறமா உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் கொழுக்கட்டை ஷேப் பிடிக்கிறதாலும் பிடிச்சிக்கோங்க. உருண்டை ஷேப்லேயும் பிடிச்சி நல்லா ஆவியில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து கார சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.